உட்காருவோம். ஒரே ஒரு வசனத்திலிருந்து ஒரு சிறிய செய்தியை போன வாரம் விட்டதின் ஒரு சின்ன தொடர்ச்சியை யோபின் புஸ்தகத்திலிருந்து உங்கள் கூட ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக பேசிட்டு and then we'll let you go and we'll see you back on Friday. மீண்டும் வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் the book of Psalms 119 and 71. I can have it in NIV if it is possible. You can give me an NLT, New Living Translation also. So just to have ஒரு சின்ன வித்தியாசத்தை பார்ப்போம். In NIV it says, their hearts, no, 11971. It was good for me to be afflicted, so that I might learn your decrees. நான் கஷ்டப்பட்டது அல்லது சிறுமைப்பட்டது அல்லது வியாகுலப்பட்டது துன்பப்பட்டது நல்லது. I am good, it was good, I am afflicted, so that I might learn your decrees. உம்முடைய பிரமாணங்களை எப்போ நான் கற்றுக்கொண்டேனா, நான் துன்பப்பட்டது நல்லது. நான் அந்த துன்ப காலத்தில் தான் உங்கள் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். NLT இருக்குமாண்ணா? இஃப் யூ ஹேவ் NLT, let's see. Thank you Lord. இப்படி சொல்லுகிறது, my suffering was good to me, my suffering was good for me, for it taught me to pay attention to your decrees. NLT translation எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னுடைய சஃபரிங், என்னுடைய கஷ்டம் எனக்கு நல்லது, நலமாக இருந்துச்சு. ஏனென்றால் உம்முடைய பிரமாணங்கள் பக்கமாக என் சிந்தனை திரும்புவதற்கு அந்த துன்பம் காரணமாக இருந்துட்டு. ஆமென். பாஸ்டர் காலையில் ஞாயிற்றுக்கிழமை வந்து துன்பத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு யாருக்கும் வரணும்னு ஜெபம் பண்ண வரல. வந்து போகிற அந்த பாதையில் நம் ஆண்டவர் நம்மை பதிலோடு, பிரகாசத்தோடு, எதிர்காலத்தோடு, சொல்யூஷனோடு தான் தேவ பிள்ளையை அதனோடு நடத்துகிறார். காரணமின்றி தேவ பிள்ளைகளுக்கு எதுவும் வராது என்பது தானே நம்முடைய விசுவாசம். ஸோ சீயிங் த்ரூ சஃபரிங், கஷ்டத்தினுடைய போகும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது, மை சஃபரிங் வாஸ் குட் டு மீ. இது யோபின் வாழ்க்கையை நம்ம கடந்த வாரம் ஒரு வித்தியாசமாக சிந்தித்தோம். டியூரிங் த சீசன் ஆஃப் சஃபரிங், இந்த கஷ்டப்பாதையின் காலத்தில் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு பரிசுத்தவானின் வாழ்க்கையில், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் துன்பத்தினோட விசுவாச பாதையில் அவன் கடந்து போகும்போது தேவனுக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள திரையின் கணம் குறைந்து கொண்டே இருக்கிறதாமே. அப்படின்னா என்ன பாஸ்டர்? அப்படின்னா தேவனை இன்னும் அறிந்து கொள்ளுகிறோம், தேவனை இன்னும் பார்க்கிறோம். ஓஹோன்னு வாழுகிறதை காட்டிலும், அதனால வாழ வேண்டான்னு சொல்ல வாழுங்கள், நம்மை துன்பத்தின் பாதையில் நான் கடந்து போகும்போது தான் என் தேவனுக்கும் எனக்கும் இடையிலுள்ள திரையின் கணம் குறைந்து போய்விடுகிறது. I see him better and better and better every day. இன்னும் அவருடைய வசனத்தினுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். During seasons of suffering, during seasons of difficulty, during seasons of challenges, during seasons of brokenness, something special happens. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒன்று பரிசுத்தவான் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நமக்கும் தேவனுக்கும் இடையுள்ள செவர்களை கர்த்தர் உடைக்கிறார். அங்கதாங்க அவருடைய தன்மைகளை இன்னும் புரிந்து கொள்ள, to see more of God, இன்னும் தேவனை பார்க்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு அங்கே தருகிறார். இன் சஃபரிங், இந்த கஷ்டத்தில் தேவனுடைய சூப்பர் நேச்சுரல், அசாதாரணமான வல்லமைகளை உணர்ந்து கொள்கிறோம். சஃபரிங் இல்லாத போது இருப்பதை காட்டிலும் சஃபரிங்கில் தான் தேவன் எப்படிப்பட்டவர், அப்படி வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நம் வாழ்க்கையில் உணர முடிகின்றது. ஆமேன். தாவீது சொல்லுகிறான், even though it is difficult, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் my relationship with God, அவர் என்னில் செய்த கிரியைகள், நான் அவரை பார்க்கும் தன்மைகள், அவரை பார்க்கும் அந்த திரையானது இன்னும் தின்னர், இன்னும் குறைவாக இருக்க, I pay more attention to your decrees. It was when I was suffering that my attention turned to your decrees. உம்முடைய பிரமாணங்கள் பக்கமாய் என் சிந்தை திரும்ப காரணமாய் இருந்ததே, அல்லது இந்த வசனமாகிய வெளிப்பாடுகள் எனக்கு கிடைப்பதற்கு உம்மை இன்னும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள காரணமாயிருந்தது
என் வாழ்க்கையில் வந்த என்னுடைய சஃபரிங் என்றார். மை சஃபரிங் வாஸ் குட் ஃபார் மீ, ஃபார் இட் டாட் மீ டு பே அட்டென்ஷன் டு யுவர் டிக்ரீஸ். ஆகையால் அவர் சொன்ன வார்த்தை கவனிக்கணும். இட் இஸ் குட் ஐ சஃபர்ட் என்றார். ஆமென். நான் கஷ்டப்பட்டது ரொம்ப நல்லது, நான் அஃப்ளிக்ட் ஆனது நல்லது. பிகாஸ் ஐ see a different picture of my God. நான் வேதத்தின் பக்கங்களை நம்ம திருப்பி படித்தால் நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய மகத்துவங்களையும் வெளிப்பாடுகளையும் புரிந்து கொள்வதற்கு காரணமாயிருந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பாதை தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் 1, மோசையின் வாழ்க்கை. ஒரு எகிப்தியனை கொன்று விடுகிறார், அவரை புதைத்து விடுகிறார், செய்தி பரவுகிறது. அது பரவோனுடைய அரமனைக்கு போயிட்டு பரவோனுக்கு தெரிஞ்சாயிட்டு மோசேக்கு வேற வழி இல்லாமல் எகிப்தை விட்டு ஓடி போய் விடுகிறார். நீண்டதொரு காலம் 40 வருஷம் மீதியானியருடைய வனாந்தரத்தின் ஓரங்களில் மாமனார் ஆடுகளை மேய்க்கும் பணியில் ஒரு கஷ்டப்பாதையில், ஒரு ஃபெயிலியர், ஒரு சீசன் ஆஃப், ஒரு பின்னடைவின் காலத்தில் மோசையின் வாழ்க்கை செல்லுகிறது. இட் இஸ் கால்ட் அ சீசன் ஆஃப் சஃபரிங். எதுவுமே முன்னேறாத கஷ்டப்பாதை. ஆனா இந்த மிட்ஸ்ட் ஆஃப் த சஃபரிங், அந்த கஷ்டத்தினுடைய காலத்தின் நடுவில் தான் முற்செடியில் கர்த்தரை சந்திக்கிறார். He gets a revelation of his assignment. என்னை எதற்கு கர்த்தர் நாணல் பெட்டியில் நீல நதியில் போட்டு என் உயிரை காப்பாற்றி இன்னைக்கு ஜீவனோடு வைத்தாரோ, அந்த ஜீவனோடு வைத்த நோக்கத்தினுடைய இன்னொரு அளவு, அந்த அழைப்பின் மகத்துவத்தை எங்கே மோசே பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அது உபத்திரவத்தின் நடுவில். ஆமென். ஓஹோன்னு அரமனையில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு முற்செடியின் அனுபவம் கிடையாது. ஆனால் மீதியானிய வனாந்தரத்தின் ஓரங்களில் ஆடுமைத்துக் கொண்டு மனித உறவுகள் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்த காலத்தில் தான் கர்த்தர் தம்மோடு முற்செடியில் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். நான் துன்பப்பட்டது நல்லது, ஏன்னா என் சிந்தனையை அவருடைய பிரமாணத்தின் பக்கமாய் கர்த்தர் திருப்பினார். ஏன் புதிய ஏற்பாட்டில் நம்ம பவுலின் வாழ்க்கை எடுக்கும்போது ஓஹோன்னு திருச்சபை தலைவராக வெட்டுவோம் குத்துவோம் முடிப்போம் என்று வீரம் கொண்டு எழும்பின சவுல் அல்லது பவுல் தமஸ்குவின் பாதையில் போகும்போது உயர்ந்த குதிரை, ஹை ஹார்ஸ், கீழே தள்ளப்படுகிறார். கீழே விழுந்த போது கர்த்தர் அவரை சந்திக்கிறார். கண்களின் பார்வை இழந்து விடுகிறார். ஒரு டெம்பரவரி பிளைண்ட்னஸ், ஒரு தற்காலிக குருட்டுத்தன்மை தன் கண்களுக்கு வருகிறது. அவர் குருட்டாய் இருக்கின்ற அந்த கஷ்ட நேரத்தில் தான் கர்த்தர் அவரை சந்தித்து புறஜாதிகளின் அப்போஸ்தலன் என்ற வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறார். ஓஹோன்னு வாழ்ந்த போது பவுலுக்கு அழைப்பும் அசைன்மெண்ட்டும் தேவனுடைய தன்மைகளும், இன்னைக்கு 13 நிருபங்கள் எழுதியிருக்கிற ஆழங்கள் இல்லை என்றால் பைபிளே புதிய ஏற்பாடை தேவனுடைய சிலுவை மகத்துவங்கள் புரியாமல் போயிருக்குமே. அத்தனையும் வெளிப்பாடை எழுதின காலம் எங்கேனா, கண்கள் கூறாக்கி தள்ளப்பட்டு தனிமையில் ஓரம் இருக்கும் போது கர்த்தர் அங்கே சந்தித்தார். He paid attention to the decrees of God. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? முதல் நூற்றாண்டில் கல்லெறிந்து கொள்ளுவது சகஜமாயிருந்த காலத்தில் இந்த பவுலுடைய தலைமையில் பவுல் ஒரு ரிங் லீடராக அப்படி வஸ்திரங்கள்லாம் கையில் பிடித்து கொண்டு பரிசேயர்களும் சதுசேயர்களும் கோபம் அடைஞ்ச காலத்தில் சவுல் ஸ்தேவானுடைய துணிகளை பிடித்து கொண்டிருக்க கல்லுகளை எறிந்து ஸ்தேவானை கொல்லுகின்ற போது, எங்க தலைமையில பொட்டுன்னு கல்லை அடிக்கிறது கஷ்டங்க. ரத்தம் சிதற, மூளை சிதற அடிக்கிறார்கள். பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா அங்க சொல்லுகிறது, அந்த கல்லடி படுகிற நேரத்தில் வானம் திறக்கப்பட்டது. The most suffering timeல கர்த்தர் வானத்தை திறந்தார். He opened heaven. Jesus ascended. பைபிள்ல வாசிக்கிறோம், வானம் திறந்து தேவன் வானத்தின் வாசல்ல வந்து நின்று பார்த்தாராம். ஆமென். என கேட்கிற அன்பானவர்கள், நமக்கு பைபிள் தெரியும். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு மேலே ஏறி பரமேறியது நிற்பதற்காக அல்ல, பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதற்காக தானே போனார். ஆனால் ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்ளுகிற ஐயோ என்று அடி வாங்கி கிறிஸ்துவுக்காய் சாகர காட்சியை காணும் போது கர்த்தர் ஸ்தேவானுக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள திரையை கர்த்தர் கிழித்து பரலோகத்தை காட்டுகிறார். அங்கே தேவனுடைய நித்திய திட்டத்தின்படி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கவில்லை, இயேசு நின்றார். டிஃப்ரெண்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உட்கார வேண்டியவர் நின்றார்னா, ஸ்தேவான் நீ கஷ்டப்படுற, ஆனா இப்பதான் உனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் தருகிறேன். துன்பத்தில் அவரை பார்க்கிற விதமே ஒரு வித்தியாசம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள திரையினுடைய கனம்
குறைந்து அவரை இன்னும் அறிந்து கொள்ளுகிற, இன்னும் அவரை காண. ஏன்னா அவர் ரொம்ப பெரியவரை அறிந்து கொண்டே தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரே நாள் எல்லாம் புரிஞ்சு அவர் அப்படின்னு ஒரு விசுவாசி இருக்க முடியாதுங்க. சாவர வரைக்கும், மரிக்கும் வரைக்கும் நம்ம அவரை புரிந்து கொண்டால் கூட புரிய முடியாது, அவ்வளவு ஆழமானவர் என் தேவன். ஸோ இந்த யோபுக்கு வருகிறேன். யோபினுடைய கஷ்டங்கள், காலையில் கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் இருப்பதாக. ஆமென். But Bible is Bible. We have to speak what it says. So suffering is there. ஆண்டவர் இயேசுவே சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? துயரம் உண்டு, உபத்திரம் உண்டு. நீங்கள் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். So Job is in the middle of a suffering. யோப் ஒரு கஷ்டத்தின் நடுவில் இருக்கிறார். நம்பர் 1, why he is suffering? What is the reason for his suffering? யோபுக்கு பல கஷ்டம். செல்வத்தை இழந்துட்டார், அந்தஸ்தை இழந்துட்டார்லாம் போன வாரம் சொன்னேன். சிரங்கு, சொறி, கேவலம், சமுதாயத்தில் இருந்த மதிப்பு, மரியாதை, குடும்ப உறவில் சமாதானமின்றி தன்மை, தூஷணங்கள், இதெல்லாம் தனக்கு வந்திருக்கு. பிள்ளைகளை இழந்துட்டார், செல்வத்தை இழந்துட்டாரு. பட் இன்னைக்கு நான் 2 வார்த்தையோட முடிக்கிறேன். ஒன்று, ஜோப் கஷ்டப்படுவதற்கு, ஜோப் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேட்கணும், இதை மட்டும் நான் இன்னைக்கு எடுத்து விரும்புகிறேன். யோபு கஷ்டப்படுவதற்கு காரணம் அவனுடைய நண்பர்கள். ஒரு ஆமீன் சொல்லிடலாம். நண்பர்கள் ரொம்ப நல்லது. ஆமேன். தெரியாதவ ஒருத்தன் நம்மளை காயப்படுத்திட்டா அது ஒரு பங்கு. ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க உங்களை காயப்படுத்துறது அது வேறு பங்கு. ஆமேன். பீப்புள் who don't know you, உங்களை தெரியாது ஏதோ ஒன்று சொல்லிட்டாயே, தெரியாதவன் ஏதோ சொல்லிட்டான் விட்டுலாம். ஆனால் கூடவே இருந்து, உங்கள் கூடவே நடந்து, உங்கள் கூடவே சாப்பிட்டு, உங்கள் கூடவே நடந்து, உங்கள் கூடவே உறங்கி, உங்களை பார்த்து வார்த்தைகளை சொல்லும்போது அது இதயத்திற்கு கடின வேதனை. ஏற்கனவே வேதனை, எரிகிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி யோபின் நண்பர்கள். முதலில் யோபின் நண்பர்கள் யோபை சந்திக்க வந்தபோது அமைதியா இருந்தார்கள். நம்ம போன வாரம் வாசித்தோம் 3ஆம் அதிகாரம் until 2nd 3rd chapter வர வரைக்கும் quiet friends. பைபிள் சொல்லுகிறது எல்லா வேலையும் விட்டுட்டு யோபு கூட வந்து உட்கார்ந்தாங்களாம். அந்த மாதிரி சில நண்பர்கள் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. வியாபாரம், தொழில், எல்லாத்தையும் விட்டுட்டு just sat there. அதுக்கு நான் சொல்வது ஆங்கிலத்தில் the ministry of presence, of being present. ஒருத்தங்க துன்பப்படும் போது அங்க போய் அவங்க கிட்ட அலப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காம, துன்பப்படுற என் நண்பருக்காக நானும் இருக்கிறேன் என்று அவங்க சமூகத்தில் இருக்கிறோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய வெற்றிங்க. ஜஸ்ட் பீயிங் பிரசன்ட், அதை நான் இப்படி கூடுறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் பீயிங் பிரசன்ட், இருக்கிறோம் என்று காண்பிக்கிற ஊழியமே ஒரு பெரிய ஊழியம். தே வர் ஜஸ்ட் பிரசன்ட். அவங்க எந்த சொல்யூஷன் சொல்லவில்லை, எந்த ஆன்சர் சொல்லவில்லை. நண்பர்கள் சும்மா அவரோடு கூட உட்கார்ந்தார்கள். பட் 3ஆம் அதிகாரம் வந்தபோது, போன வாரம் நம்ம தியானித்தோம், வாயை திறந்து யோபு ஒரு அவுட்பர்ஸ்ட், இதயத்தினுடைய வேதனைகளை கட்டவிழ்க்கிறார், அள்ளி தூவுகிறார். இவர் பேசி முடிச்சாரோ இல்லையோ, அது வரைக்கும் அமைதியாக இருந்த நண்பர்கள் தொடங்கிவிட்டார்கள். ஆமென். நம்பர் 1, ஜோப் இஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். யோபு நண்பர்கள் நிமித்தம் கஷ்டப்படுகிறார். முதல்ல எந்த நண்பன் பேசினா நமக்கு தெரியும். 4ஆம் அதிகாரம் 1 கீழே படிக்கும் போது எலிஃபாஸ் பேசுகிறார். நான் வாசிக்கிறேன். Then Eliphaz the Temanite answered and said, if one attempts a word with you, will you become weary? But who can withhold himself from speaking? Surely you have instructed many. நீ நிறைய பேரை போதிச்சிருக்க. You have strengthened weak hands. தளர்ந்த கைகளை திடப்படுத்தியிருக்க. உன் வார்த்தைகள், your words have upheld him who was stumbling, and you have strengthened the feeble knees. But now it comes upon you and you are weary. It touches you and you are troubled. இப்போ உனக்கு துன்பம் வந்திருக்கு, நீ கஷ்டப்படுற, நீ அலசடிப்படுற. But now it comes upon you and weary, your touches you and your trouble. 6ஆம் வசனம். It's not your reverence, your confidence and the integrity of your ways, your hope. நம்ம தூய்மை தானே நமக்கு வெற்றி. Remember how whoever perish being innocent, உத்தமனாய் நடந்த யாரேனும் அழிந்த வரலாறு உண்டா? or where were the upright ever cut off? நேர்மையானவர்கள் என்றாலும் வெட்டப்பட்டிருக்கிறார்களா? Even as I have seen those who plow iniquity and sow trouble reap the same. தீமையை விதைத்தவர்கள் தீமையை அறுப்பார்கள். என்ன தெரியுமா? எலிஃபாஸ் நம்பர் ஏ. எலிஃபாஸ் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ தீமையை விதைச்சிருக்க, தீமையை அறுக்கிற. நம்பர் 1, முதல் நண்பன் கொடுத்த வேதனை என்னவென்றால், இன்னைக்கு நீ கஷ்டப்படுகிற இந்த எல்லா கஷ்டத்துக்கும் காரணமா இருப்பது வேற எதுவுமே அல்ல, நீ செஞ்ச பாவன்ட்டார். ஆமென். உன் தப்பு தான்
நீ கஷ்டப்படுறேன்டார். இப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தால் நமக்கு சத்துருக்களே தேவையில்லை. ஆமேன். கஷ்டப்படுகிறார், சொரங்கு சொறி, உடலெல்லாம் வேதனை, பிள்ளைகளை இழந்திருக்கிறார், அந்தஸ்தை இழந்துட்டார், செல்வத்தை இழந்துட்டார். இதுவரைக்கும் பேசாத, கூட இருந்தாலே போதும், அதுவே ஒரு சப்போர்ட்டு. ஆனா யோபு பேசி முடிச்ச உடனே முதல் நண்பர் எலிஃபாஸ் பேசுகிறார், இதெல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் அல்ல, நீ தான் காரணம், உன் பாவம் தான் காரணம், உன்னுடைய வழிகள் சரியில்லாம இருந்திருக்கும், அதனாலதான் இது நடந்திருக்கிறது என்று தன்மேல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, அந்த முதல் பங்கில் நண்பர்களால் கஷ்டப்பட்டார். அந்த பங்கில் நம்பர் 2 8ஆம் அதிகாரம் வரும்போது 2வது நண்பர் பேசுகிறார், பில்தாத். இவர் அவரை விட ரொம்ப சூப்பரானவர். பில்தாத் பேசுகிறார். Then Bildad the Shuhite answered and said, How long will you speak these things? எவ்வளவு நாள் யோபே இப்படி பேசுவே? And the words of your mouth be like a strong wind? Does God subvert judgment, or does the Almighty pervert justice? If your sons have sinned against him. என்ன தெரியுமா சொல்றார் பில்தாது? முதல் எலிஃபாஸ், நீ செஞ்ச பாவத்தால தான் உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குன்றாரு. 2வது நண்பர் சொல்றாரு, நீ செஞ்ச பாவம் அப்படின்றத அவர் விட்டுட்டார். அதான் அவர் சொல்லிட்டார்ல, இப்ப நான் உன்னை எக்ஸ்ட்ரா சொல்லணுமே. இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இல்லாமல் இருப்பார்களாக. இப்போ உனக்கு கஷ்டம் வந்தது காரணம் நீ இல்ல, உன் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருக்காங்க. Your sons have sinned against God and has cast them away for their transgression. ஒருவேளை யோபு போய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அனுதினம் பலி செலுத்தினான். ஆனா எங்கேயுமே பைபிள் எங்கேயுமே யோபோ தன் பிள்ளைகளோ பாவம் செய்த மாதிரி எந்த ரெக்கார்டுமே இல்ல. ஆனா நண்பர் சொல்றார், உன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள். If you would earnestly seek God and make your supplication to the Almighty, if you are pure and upright, surely now he would wait for you and prosper your rightful dwelling place. நீ பாவம் செஞ்சிருப்ப, 2 பிள்ளைகள் செஞ்சிருப்பாங்க, நீ மீண்டும் எழுந்து பலி செலுத்தி உன்னை சரிப்படுத்திக் கொள் என்று 2வது நண்பர். முதல் நண்பர், நீ தப்பு செஞ்சிருப்ப. 2வது நண்பர், திட்டுறவங்க சில நேரம் நம்ம பிள்ளைங்களையும் சேர்த்து திட்டுவாங்க. ஆமென். உன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள். 3வது நண்பர் 11ஆம் அதிகாரம் வரும்போது the third friend, அவர் ஒரு வித்தியாசமானவர். அவர் பேர் ஜோஃபார். Then Zophar the Naamathite answered and said, Should not the multitude of words be answered? And should a man full of talk be vindicated? Should your empty talk make men hold their peace? And when you mock, should one rebuke you? For you have said, My doctrine is pure, and I am clean in your eyes. But oh, that God would speak, open his lips against you. கடவுள் பேசட்டும், அவர் வார்த்தை உனக்கு விரோதமாய் வரட்டும். And that he would show you the secrets of wisdom, for they would double your prudence. Know therefore that God exacts from you less than your iniquity deserves. Can you search out the deep things of God? Can you find the limits of Almighty? சுருக்கி சொன்னா ஜோஃபார் என்ன தெரியுமா சொல்றாரு? யோபே, நீ ரொம்ப பேசாத, நீ ரொம்ப ரொம்ப வாயை திறந்து ரொம்ப பேசுற, ரொம்ப நீதிமான் மாதிரி நடிச்சு காட்டுற, வாயை கொஞ்சம் மூடுன்றார். ஆமென். ஷட் அப் பண்றார். முதல் நண்பர், நீ பாவம் செஞ்சன்றார். 2வது நண்பர், உன் பிள்ளைகள் பாவம் செஞ்சன்றாரு. 3வது நண்பர், நீ பேசுறதே சரியில்லை, நீ பேசுறதே நிறுத்தி போடுன்றார். ஆமென். Let God speak, நீ பேசாத என்று தன்னை பார்த்து சொல்கிறார். You did wrong, your children did wrong, and the third friend says, shut up. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் இந்த தூரத்தில் பல்வேறு நண்பர்களோட தான் நம்மை இந்த பிரயாணத்தை செய்ய வேண்டும். ஆமென். சிலர் நம்மோடு வருவார்கள். பட் அப்படிப்பட்ட நேரங்களில் எனக்கு யோபின் வாழ்க்கையில பிடிச்சது என்னன்னா, இப்படியெல்லாம் பேசிட்டாங்கன்னு கூட அவர்களை யோபு கலட்டவில்லை. ஆமென். நம்மளை 2 வார்த்தை சொன்னா அடுத்த நாள் நம்ம கதவு பூட்டி அவங்களை வெளியே அனுப்பிச்சிருவோம். யோபு அவர்களை கலட்டவில்லை. உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த காலத்தில் நம்மளை தப்பா பேசுறவங்க இன்னொரு காலத்தில் நல்லா பேசுவார்கள். பொறுமையாயிருங்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோபு இதற்கு எப்படி பிரதிபலித்தார்? இந்த 3 நண்பர்களும் பேசிட்டாங்க. How does Job respond? யோப் எப்படி பிரதிபலிக்கிறார்? 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனங்களை வாசிக்கும் போது ஜோப் சொல்கிறார். நான் படிச்சுட்டு நான் சொல்லி முடிச்சிட்டேன். Behold, my eye has seen all this. என் கண்கள் இவையெல்லாம் கண்டிருக்கின்றன. My ear has heard and understood it. நான் எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன். What you know, I also know. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் தெரியும். நான் உங்களை விட எந்த விதத்திலும் இறங்கினவன் இல்லை. உனக்கு அது தெரியும், எனக்கும் அது தெரியும். உனக்கு மட்டும் இல்லை நாலேஜ், எனக்கும் நாலேஜ் இருக்கு. உனக்கு தெரிஞ்ச பல விஷயம் எனக்கும் தெரியும். நண்பர்களே, ஆமென். நீங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் பழகும்போது
கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அறிவில்லாமல் இருந்தால் நம்மளை கவுத்துருவாங்க. அவன் தெரியும்னும் போது நீங்கள் சொன்ன அதை விட நல்லா எனக்கும் தெரியும். இருக்கீங்களா? But I would speak to the Almighty and I desire to reason with God. நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், நான் ரீசன் பண்ணுவேன். But you forgers of lies. நண்பர்களை பார்த்து இப்போ யோபு சம கட்ட வைக்கிறார். பொய்யை உருவாக்குகிறவர்களே, ஆமென். You forgers of lies. You are all worthless physicians. நீங்களாம் உதவாத டாக்டர்ன்றார். ஆமென். காயப்பட்டவனுக்கு ஔஷதம் கொடுக்க தெரியாத, மருந்து தெரியாத மருத்துவர்கள் நீங்கள் அப்படின்னு யோபின் நண்பர்களை சொல்ல. Oh that you would be silent. நீங்கள் சும்மா இருங்கள். நீங்க சும்மா இருந்தாவே it would be your wisdom. நீங்க பேசாம இருந்திருந்தாலே அதுவே ஞானமாய் இருந்திருக்கும். Now hear my reasoning and heed the pleadings of my lips. இப்போ நான் சொல்றதை கேளுங்க. Will you speak wickedly for God and talk deceitfully for him? Will you show partiality for him? Will you contend for God? Will it be well when he searches you out? Or can you mock him as one mocks a man? He will surely rebuke you if you secretly show partiality. Will not his excellence make you afraid and the dread of him fall upon you? Your platitudes are proverbs of ashes. சம வாங்குறார். ஆமென். Your platitudes are, தமிழ்லே படிச்சா நல்லா இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க, நான் முடிச்சிட்டேன். Platitudes are proverbs of ashes. Your defenses are defenses of clay. Hold your peace with me. சும்மா இருங்க. Let me speak. Then let come on me what me. நான் பேசுறத பேசுறேன், கேளுங்க. அதுக்கப்புறம் என் மேல என்ன வந்தாலும் வரட்டும் அப்படின்னு யோபு கொஞ்சம் பொங்கி எழுதுகிறார். ஆமென். ரல்லி சொல்ல மாட்டீங்களா? யோபுனுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா, சும்மா இருங்கடான்றார். ஆமென். உங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசாம இருந்தாலே அது ஞானமா இருந்திருக்கும். நீங்க பேசுனது தான் தப்பு. யோபு சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் கடுமையா சொல்றாரு, நீங்க சரியான பொய்ய உருவாக்கத்துல திறமை பிடிச்சவங்கன்றார். யூ ஆர் டெல்லிங் லைஸ். அப்புறம் சொல்றார், நான் எந்த தப்பும் செய்யலன்றார். ஆமென். ஐ ஹவ் டன் நோ ராங். நான் எதுவும் செய்யல. நான் இப்படி சொல்லட்டுமா? அவர் சொல்ற கூற்ற சொல்றேன். ஒன்று, நான் எந்த தப்பும் செய்யல. ரெண்டு, என் பிள்ளைகள் எந்த தப்பும் செய்யல. ஆமென். நான் எந்த தீமையும் விதைக்கல. நான் இன்னைக்கு அறுக்கிறேன்னா நான் விதைச்ச தீமையை நான் என்ன செய்யல, அறுக்கல என்பதை யோபு தெளிவுபடுத்துகிறார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும் யோபு கஷ்டப்படுவதற்கு காரணம் யோபின் நண்பர்கள். அவர்கள் ஆறுதலாக இருப்பதை விட, அமைதியா இருக்கிறத விட, அவர்கள் வாயை திறந்து காயங்களை, வேண்டாத வார்த்தைகளை சொல்லி ஹர்ட் பண்ணுகிறார்கள். 17ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் யோபுல இப்படி சொல்றாரு, பட் ப்ளீஸ் கம் பேக் அகெயின் ஆல் ஆஃப் யூ. நீங்க ரொம்ப கெட்டவனுங்க, பொய்யெல்லாம் சொல்றீங்க, ஆனாலும் திரும்ப வந்துருங்கடான்றார். ஆமென். இருக்கீங்களா? all of you, for I shall not find one wise man among you. உங்களை மாதிரி அறிவில்லாதவங்க ஒருத்தம் கூட இல்லை, ஆனாலும் வாங்கன்றார். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டேங்க. எவ்வளோ நல்ல ஒரு யோபுங்க. ஒரு சீசன்ல காயப்படுத்தினாலும் தன் நண்பர்களை தான் விடலங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Because Job is a good man. Job didn't shut down on friends. தனக்கு கொடுத்த நண்பர்களை அவன் ஷட் டவுன் பண்ணல. கம் பேக், ஸ்டார்ட் அகெயின் என்றுதான் அவர் சொன்னார். இன்னைக்கு ஒருவேளை வேல்யூபிளாயிருந்த நண்பர்கள் ஒரு நேரத்தில் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களில் வேல்யூபிளா இல்லாமல் போனாலும் தூக்கி எறியாம பொறுமையா இருங்க. அதே நண்பர்கள் மீண்டும் உங்களுக்கு வேல்யூபிளாய் மாற்ற என் தேவனால முடியும். நான் பேசுவது அனுபவம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஊழியத்தை தொடங்கின நாட்களில் நான்லாம் தூங்கும் போது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணும், எல்லாருக்கும் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு துடிக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் வளர்ந்தோம். போக போக தானே ஊழியத்தில் நம்ம வளர்கிறோம். ஆடின ஆட்டங்களுக்கெல்லாம் கடவுள் நமக்கு எத்தனை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். தாவீது சொல்றார், நான் கஷ்டப்படாமல் இருந்திருந்தால் உங்க பிரமாணங்களை நான் கவனிச்சிருக்கவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டதுனால உங்க பிரமாணங்களை நான் கவனிக்கிறேன். நம்பர் 1, Job is suffering because of his friends. Number 2, Job is suffering because of his situation. யோபு தன் நண்பர்கள் நிமித்தம் கஷ்டப்பட்டான். 2, தன் சூழ்நிலை, சிரங்கு, வேதனை, சட்டானிக் ஒப்ரஷன், சாத்தானிய துன்பங்கள் குடும்பத்தை வாரி இறைத்து கொண்டு போகிறது. அவ்வளோ கஷ்டங்கள். என்ன சொல்வது?
பில்லி சூனியம் மந்திரம் மாதிரி குடும்பத்தில் அனுதினமும் சோதனையின் மேல் சோதனை வந்து அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. குடும்பத்தை இழக்கிறார், குடும்ப அந்தஸ்தை இழக்கிறார், ஸ்டேட்டஸ் இழக்கிறார், எல்லாத்தையும் தான் இழந்து விடுகிறார். ஆனா இந்த இழப்புகள் இங்கதான் நீங்க கவனிக்கணும். யோபு நண்பர்கள் நிமித்தம் கஷ்டப்பட்டாரு. 2, சூழ்நிலை எல்லாமே தனக்கு சாதகம் இல்லாமல் he is suffering. இந்த வேர்டு தான் தாவீது பயன்படுத்தினா. when I suffered, it is good I suffered. Job is suffering. ஆனா அந்த சஃபரிங்ல அவர் சொன்ன வார்த்தையை 13ஆம் அதிகாரத்தின் 15-16 வாசிக்கிறேன். in 13, 15 and 16 சொல்ற கஷ்டப்படுகிறார் யோபு. ஜோப் இஸ் சஃபரிங். ஆனால் யோபு சொல்றார், நீரே என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மில் நம்பிக்கையாயிருப்பேன். அதுக்கப்புறம் சொல்றாரு in 16, I will defend my way. 16 he shall also be my salvation. அதை NIV-ல கொடுத்து பாருங்களேன். 16 இப்படி சொல்றாரு, indeed சொல்றாரு, நான் கஷ்டப்படுறேன், நண்பர்களால கஷ்டம், இப்ப வாழ்க்கையில எல்லா சூழ்நிலை எனக்கு கஷ்டம். ஆனா நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, இப்பதான் எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த திரையின் கணம் குறைகிறது. ஆகையால் நான் சொல்றேன், அவரே என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை விசுவாசிப்பேன், இதுவும் என் விடுதலைக்கு காரணமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். மாறிச்சா இல்லையா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க 40 அதிகாரம் தாண்டி போகும்போது உங்களுக்கு தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் யோபுக்கு திரும்ப கொடுத்தார். நான் இப்படி ஒரு வார்த்தையை ரேமாவா சொல்ல போறேன். உங்க பிரச்சனைகள் கூட, உங்கள் சஃபரிங்களை கூட கர்த்தர் சொல்யூஷன் அட்டாச் பண்ணி தான் அனுமதிக்கிறாரே தவிர துன்பத்தை சாதாரணமாய் அனுப்ப மாட்டார். ஆமென். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்றால் அந்த துன்பத்திற்கு வெளியே வர வேண்டிய மகத்துவமான பதிலின் நிறைவுகளை அதோடு அட்டாச் பண்ணி தான் உங்களை அனுப்புகிறார். சோராமல் நில்லுங்கள், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம் சொல்றார். indeed this suffering, இருக்கீங்களாங்க, இந்த சோதனை, இந்த கஷ்டம் will turn out for my deliverance, என் விடுதலைக்கு காரணமாய் கர்த்தர் இதை மாற்றிவிடார். he shall be my salvation என்று NKJV சொல்லுகிறது. Job has a revelation from God. துன்பத்தில் தாங்க தேவனை இன்னும் அறிந்து கொள்ள முடிகிறது. நண்பர்களை விட, யாரை விட, தேவனுடைய பாதத்தில் கஷ்டப்படும் போது he has an encounter with God more than any other time. அவர் சொல்றார், நீரே என்னை கொன்று போட்டாலும் நானும் என்ன செய்வேன். எனக்கு என்னன்னா, இது சாத்தான் தான் செஞ்சான்னு பைபிள் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி சொல்லுகிறது என்றாலும் யோபு இதை சாத்தான் செஞ்சான்னு சொல்லவே இல்லை. இருக்கீங்களா? சாத்தான் செஞ்சான்னு சொல்லவில்லை. சொல்றார், நீ என்ன கொன்றே போட்டாலும் நான் உம்மை நம்புவேன், ஏன்னா இதுவும் என் விடுதலைக்கு காரணமாக நீங்க மாத்திருவீங்க. he is getting a better revelation of God. ஆமென். என்னை கேட்கிற அன்பானவர்களை, எங்க தெரியுமாங்க, உங்க தேவனுடைய பிரமாணங்களை இன்னும் ஆழமாய் புரிந்து கொண்டு அவரோடு நடக்கும் தன்மையில் வளர்கிறீர்கள் துன்பத்தில் தான். துன்பத்தை நான் கூப்பிட்டு வரவேற்கல. ஆனா தேவ பிள்ளையின் பாதையில் அவர் என்ன சொல்றார், நீரே என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை நம்புவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, யோபு சொல்றார், இந்த நான் தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எடுத்துக்கினா தப்பா போயிடும். இந்த கஷ்டம் வருவதற்கு காரணம் யோபு சாத்தானை ரெஃபர் பண்ணல, மனிதர்களை ரெஃபர் பண்ணல, மாறாக 13:15-16 சொல்றார், நீரே என்னை கொன்று போட்டாலும். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், அப்படின்னா யோபு என்ன மீன் பண்றாரு, இந்த கஷ்டம், இந்த சோதனை எல்லாம் சாத்தான மனுஷனெல்லாம் இப்போ குற்றம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, இதை நீங்களே தான் என் வாழ்க்கையில் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா இதுவும் என்னுடைய அடுத்த விடுதலைக்கு காரணமாய் நீர் மாற்ற அனுமதிக்கிறீரோ. இருக்கீங்களாங்க? திஸ் இஸ் நாட், I don't want to blame Satan, I don't want to blame anybody, I don't want to blame them. இதை நீங்க அனுமதிப்பதற்கு காரணம் இன்டென்ஷனலா இருக்குமோ? நீ வேணும்னு தான் தெரிஞ்சு அனுமதித்து என் வாழ்க்கையில் என் லட்சியக்கரையின் வெடிப்புகளை நான் நிற்பதற்கு நீங்க ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண துன்பமா இருக்குமானால் எனக்கு சொல்றேன், இதுவும் என் விடுதலைக்கு காரணமா தான் இருக்கும். சொல்ல மாட்டீங்களா? ஸோ இந்த சீசன் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்ம இந்த துன்ப காலத்தில் இன்னும் நம் தேவனோடு நெருங்கி இருக்கிறோம். எத்தனை பேர் என்னோட சொல்ல முடியும், இந்த 4 மாசத்துல நம்ம ஆண்டவர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தப்பா எடுத்துக்காதீங்கன்னா, ஆண்டவரோட நெருங்கிட்டேன்னா நல்ல ஒரு பாட்டு பாடுறது நெருங்கிட்டேன்னு அர்த்தம். ஆமாம், பாட்டு பாடுறதுக்கு ராகத்துல யார் வேணா பாடலாங்க, எவர் வேணா பாடலாம். பாடல் மட்டும் அல்லங்க நெருக்கம். வாழ்க்கையின் துன்பத்தில் போகும்போது அவரை குறித்த வெளிப்பாடுகள் ஆழமாய் பதிந்து வளரக்கூடிய பங்குகளில் பரிசுத்தவான் தேவஜனம்
தேவ பிள்ளைகள் வளர வேண்டும். திஸ் இஸ் நாட் எனிமி. இப்போ அவர் சொன்ன பதில்கள் சொல்கிறேன். இதுக்கு காரணம் சத்ரு அல்ல. சத்ருவை ரெஃபர் பண்ண மாட்டாரு. நானாக இருந்தால் டெய்லி இயேசு நாமத்தை பிசாசே அப்படின்னு, அவர் அதை பண்ண மாட்டார். அவர் சாத்தானை ரெஃபர் பண்ண மாட்டார். ஐ டோன்ட் நோ, ஹி இஸ் நாட் ரெஃபரிங் டு சேட்டன். 2, நான் காரணம் இல்லைன்ட்டார். அவன் சொல்ல மாட்டேங்க. நண்பர்களுக்கு பதில் சொன்ன யோபு சொல்லிட்டாரு, நான் எந்த தப்பும் செய்யலங்க அப்படின்னா 2 வார்த்தையை சொல்றாரு. இது சாத்தானும் காரணம் அல்ல, நானும் காரணம். அவனும் காரணம் இல்லை, நானும் காரணம் இல்லை. அப்ப யார் காரணம்? ஆமென். அதனாலதான் 13:15 சொல்லுகிறார், நீரே என்னை கொன்று போட்டாலும் நீ என்னை கொல்றதுக்காக பண்ற தெய்வம் அல்ல, நீ இரக்கமுள்ள அன்புள்ள தெய்வமானா என் வாழ்க்கை வழியில் எனக்கு வருகிற சில துன்பங்கள், நான் சாத்தானை ரெஃபர் பண்ணல, அவன் காரணமாக இருந்திருக்கலாம், அவன் தான் செஞ்சான், மனிதர்களாக இருக்கலாம், என்னுடைய அதெல்லாம் நான் சொல்ல வரும்ல. இங்கே அவர் சொல்றார், போல்டாக சொல்றாரு, நான் எந்த தப்பு செய்யல, எந்த தீமை விதைக்கல, சாத்தானை ரெஃபர் பண்ண மாட்டாரு, என் சுயம் காரணம் இல்லைன்னு நண்பர்கள் சொல்லிட்டாரு. அப்போனா இந்த துன்பத்தில் காரணம் யாரா இருந்தாலும் இந்த துன்பம் தேவன் தான் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். தேவ ஜனமே, அவர் அறியாமல் தலைமுடி கூட கீழே விழாதுன்னா என்னை கேட்கிறவங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே இன்டென்ஷனல். இந்த துன்பத்தை கண்டு கலங்காதீங்க, இந்த வேதனை கண்டு பயப்படாதீங்க. கொஞ்சம் பல்ல கடித்து சோறாமல் நில்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் உங்களை அழைக்கும் போது என்ன அழைப்பில் அழைத்தாரோ அந்த பரிபூரணத்தில் நிற்பீர்கள். இந்த சோதனை இன்டென்ஷனல், காரணமின்றி அனுமதிக்கல. அவர் காரணத்தோடு தான் செய்திருப்பாரோ என்று நான் யோசிக்கின்றேன். எத்தனை பேருக்கு தெரியும் அவருடைய கதை நல்லா தான் முடிஞ்சுது? அது ஒரு சோகமான, ஓகே யாருமே இல்லை சொல்றதுக்கு, இல்லையே, சோகமான முடிவை யோபு காணலைங்க. துன்பம் வந்தது, தன் தேவனை இன்னும் அறிந்து கொண்டார். He had a better revelation. So even this will turn out. யோபு 14 மட்டும் படிக்கிறேன். He has a better revelation. ஏதோ ஒன்று சொல்றார், திடீர்னு சொல்றாரு, if a man dies. கவனிக்கிறீங்களா? துன்பப்பட்டது நல்லது. யோபு சொல்றார், நான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். யோபு சொல்றார், நான் தப்பு செய்யலங்க, சாத்தானே ரெஃபர் பண்ண மாட்டாரு. நீ ஆனா என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்வேன்? விசுவாசிப்பேன். இதுவும் என் விடுதலைக்கு காரணமா இருக்கும். இப்படி தேவனோடு துன்பத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற திரையின் கணம் குறைகிறது. ஆமென். இப்போ அவருக்கு பெட்டர் ரெவலேஷன் கொடுக்கிறாரு. அவர் நிறைய சொல்லியிருக்காரு, நமக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு இவ்வளவு சொல்லுவோம், அடுத்த வாரம் பார்ப்போம். இஃப் a man dies, ஒரு மனிதன் மரித்தால் அவன் மீண்டும் பிழைப்பானோ? ஆல் தி டேஸ் ஆஃப் மை ஹார்ட் சர்வீஸ், இந்த கஷ்ட சேவையின் பாதையில் நான் காத்திருப்பேன் அந்த மாற்றம் வருகிற வரைக்கும். என்ன தெரியுமா யோபு சொல்றார்? நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, ஒரு மனிதன் மரித்தால் மீண்டும் பிழைப்பானோ? இல்லைங்க, மரிச்சதுக்கு அப்புறம் யாரும் திரும்ப பிழைக்கவே முடியாது. ஆனால் அந்த மாற்றம் என்ற நாள் வருகிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். யோபு இங்க என்ன ரெஃபர் பண்றாரு? எனக்கு பின்னாடி பல 1000 வருஷத்துக்கு பின்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி ஒரு நாள் கால்வரியில் ஒரு மனிதன் வந்து கால்வரியில் அடிக்கப்பட்டு தொங்குவாரு. மரித்த ஒரு மனிதன் மீண்டும் எழுவானோ? அவன் எழுவான், அதை காண நான் காத்திருப்பேன். பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கால்வரியின் வெளிப்பாடை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? யோபுக்கு கொடுக்கிறார். எப்படி அந்த வெளிப்பாடுகள் வருகின்றன? துன்பத்தில் தாங்க வெளிப்பாடு. துன்பப்படாதவர்கள் பாட்டு பாட முடியும், பிரசங்கிக்க முடியும். ஆனால் துன்பப்படுகிறவர்கள் தான் வேதத்தின் வெளிப்பாடுகளை கொண்டு வர முடியும். அதனால் தான் தாவீது சொல்கிறான், நான் துன்பப்பட்டது நல்லது, உங்க பிரமாணம் பக்கமா என் சிந்தனை திரும்பிட்டு. If a man dies, shall he live again? Yes, I know it will happen, the change will come, but I will wait in my service until the day the change comes. புரிஞ்சதா உங்களுக்கு? கால்வரியின் வெளிப்பாட கர்த்தர் அப்பவே கொடுத்தார். அப்படின்னா பாஸ் என்ன சொல்றீங்க? வெளிப்பாடு வேணுமா? ஓகே, வேணான்னு சொல்றது நல்லா இருக்கும் போல் இருக்கு. வெளிப்பாடுகள் வேணும்னா அது சும்மாலாம் அப்படியே சாப்பிட்டுட்டு ரோஜா மலர்லாம் போட்டு ஊஞ்சல் அப்படியே ஆடிட்டே இருந்தா, சில சொல்றாங்க, எனக்கு தெரியல, ஒருத்தர் சொன்னார், அப்படியே ஊட்டியில் போய் நடந்தால் எனக்கு வெளிப்பாடு வரும். எனக்கு வரமாட்டேங்குது. அவருக்கு ஊட்டியில் இருக்கிற பூவை பார்த்தா வெளிப்பாடு வருது. எனக்கு ஒவ்வொரு துன்பமும் படப்பட தான்
வெளிப்பாடுகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். So David says, it is good that I am suffering, because it is when I am suffering that my attention is turned towards his decrees. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Difficult moments we get to see our God better and better. I want to close this. உங்களை பார்த்து இப்படி உற்சாகப்படுத்துறேன். கஷ்டப்படுறீங்களா? கஷ்டம்தான், பயப்படுறோம். ஒரு நல்ல வேட்டி வாங்கி இறுக்கி கட்டிக்கோ, பல்லக்கடி. உங்களால் அந்த சோதனையினூடே செய்வதற்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். செய்ய முடியாததை கர்த்தர்கிட்ட விட்டுருங்க. உங்கள் முயற்சிகளில் அதை எப்படி சமாளிக்க முடியுமோ சமாளிங்க. சமாளிக்க முடியாததை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு முன்னேறி போங்க. ஆனால் ஒன்று மட்டும் செய்யுங்க, உடஞ்சி போயிடாதீங்க. அப்போ தான் நீங்கள் சொல்லணும், இது கடைசி மூச்சு வரைக்கும் நீரே என்னை கொன்று போட்டாலும் உம்மை நான் விசுவாசிப்பேன். 1000 துன்பம் வந்தாலும் நான் உம்மை தூஷிக்க மாட்டேன். இடர்கள் வந்தாலும் உம்மை ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன். நீ தந்த ஊழியத்தை கடைசி மூச்சு வரைக்கும் விடலாம்னு பலமுறை தோணியது. எரேமியாவோடு சேர்ந்து சொல்ல, நான் விட்டுடலான்னு நினைச்சேன், ஆனால் என்னால் விட முடியலன்னா நீர் என்னிலும் பலத்தவர், உம்முடைய வார்த்தையின் எலும்புகள் எரிகிறதே. டோன்ட் பிரேக். உங்களை பார்த்து சொல்றேன், துன்பம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் உங்களுக்கு நான் தருகிற உற்சாக வார்த்தை, உடஞ்சு போயிடாதீங்க. டோன்ட் ஃபால் அப்பார்ட். கடைசி எல்லையா பரவாயில்ல, இந்த கடைசி நாள் வரைக்கும் ஊழியம் செய்து முடிப்போமே. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது சொன்னான், இட் இஸ் குட் ஐ வாஸ் அஃப்ளிக்டட். யோபு சொல்றான், என்கிட்ட நான் தப்பெல்லாம் செய்யல, நான் உத்தம சாட்சி என்று பைபிள் என்னை குறித்து சொல்லுகிறது. என் தாசனாகி யோபன் தானே கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகள் தவறு செய்யவில்லை. It's not about me, it's not about the devil. I know I am being led by God and he knows my future. கடைசியில் சொல்லிட்டார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓகே, ஸோ என்ன பாச சொன்ன வரீங்கன்னா, பர்சனல் புரோக்கன்னஸ் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உடைவுகள் வரும்போது நான் நம்புகிறேன், இட் இஸ் இன் த பர்பஸ் ஆஃப் காட். அது தேவ நோக்கத்தில் தான் இருக்கின்றன. இல்லைன்னா நீங்கள் ரிஃபைன் ஆகவே மாட்டீங்க. அதனால தான் அந்த புத்தகமே நமக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். பின்பு நம்ம யோசிப்போம், ஒரு பொண்ணு, ஆமேன், அது புடமிட்டால் தான் சுத்த பொண்ணாய் வரும். யூ வாண்ட் டு பி கோல்டு, நீங்கள் புடமிட்ட பொண்ணாக வரணும்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ அ ரிஃபைனிங் ப்ராசஸ். வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் பாதையில் கர்த்தர் நம்மை புடமிட்ட பொண்ணாக நிறுத்துவார். என் சத்தத்தை கேட்குற உங்களை பார்த்து சொல்கிறேன், கடின கஷ்ட காலம் பாஸ்ட், என்ன செய்யணும்னு தெரியல, பல்ல கடிச்சிட்டு கர்த்தரையே நம்பி அவருக்காக காத்திரு. பொன்னை போல புடமிட்டாலும் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு பொன்னாக விளங்க செய்வார். ரிஃபைன்மெண்ட் கொண்டு வருவார், ஹோலினஸ் கொண்டு வருவார், வாழ்க்கையில் சீரமைப்பை கொண்டு வருவார், வாழ்க்கையை சரிப்படுத்துவார். நீங்கள் பொண்ணுன்னு சொல்ல வந்தேன், கோல்டுங்க மட்டும் வராமன்னு சொல்லுங்க மாட்டேன். நம்பர் 2, ஒரு கோதுமை மணி குறித்து பைபிள் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறது. அதை அறுத்த இடத்தில் அல்ல, அறுத்த பின்பு அதை பதிரடிக்கிற இன்னொரு இடத்துக்கு பிரித்து கொண்டு போய் விடுகிறார். உங்களை கர்த்தர் ஒரு வேற இடத்தில் வைத்து அந்த இடத்தில் கொண்டு போய் அந்த அறுக்கப்பட்ட கோதுமை கதிர்களை போட்டு அதை மாடுகள் மிதிக்க, அதை அடிக்க, பல்வேறு துன்பங்களுக்கு பின்புதான் அது பிரிக்கப்பட்டு அதற்கு பின்பு நசுக்கப்பட்டு பல துன்பங்களை கண்டால் தான் கோதுமை மணியை வெளியே கர்த்தர் கொண்டு வருகிறார். என்னை கேட்கிற அன்பானவர்களே, கோதுமை மணி போல் விளங்கிடுவேன். விளங்கணும்னா ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை பிரித்தெடுத்த ஒரு பங்கில் பதிரடிக்கும் ஒரு இடத்தில் உங்களை கர்த்தர் சில நாட்கள் வைக்கிறார். ஆனால் எல்லாரும் அங்கு இருப்பீர்கள் என்று பைபிள் சொல்லவில்லை. என்னை கேட்கிறவர்களே, இந்த துன்பம் என்னாலும் நிலைப்பதற்கும் நீ வேதனைப்பட்டு அவதிப்படுவதற்கு அனுப்பப்படவில்லை என்பது என்னுடைய நம்பிக்கை. கர்த்தருனை கொஞ்சம் பிரித்தெடுத்து துன்பத்தினுடைய பாதையில நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை சுத்த கோதுமை மணிகளாய் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். கோதுமை மணிங்க மட்டும் ராமேன்னு சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. இனிமையான பலர் சந்தோஷப்படுகிற, பலரை மகிழ்ச்சியாக்குகிற திராட்சை ரசமாக, தெரிஞ்ச விஷயம், சாதாரண விஷயம், திராட்சை ரசமாக நீங்கள் மாற வேண்டுமானால், நீ திராட்சை பழமாக இருந்தால் அதுக்கு ஒரு பங்கு,
ஆனால் நீ மிதிக்கப்பட்டால், நீ மதுவாலையில் கொண்டு வந்து மிதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிரஷ் பண்ணி உன்னை அரைக்கும் போது தான் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதிலிருந்து வரக்கூடிய ரசம் பலரையும் இனிமையுள்ளதாய் மாற்றும். உன் வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உன்னை கர்த்தர் திராட்சை பழங்கள் மிதிக்கப்படுவது போல் துன்பப் பாதையில் போகும்போது அவர் பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். பாஸ்டர், காலையில் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணி துன்பத்தை கேட்கவே வேணாம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இங்கே பிறந்து அங்கே சேர்ற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி உங்களை பொன்னாக, உங்களை கோதுமை மணியாக, உங்களை திராட்சை ரசமாக மாற்றுவதற்கு என்ன உங்கள் திராணிக்கு ஏற்ப அனுமதிக்கப்படணுமோ கர்த்தர் அதை அனுமதிப்பார். அந்த நேரம் நீ சிதறக்கூடாது, நீ உடையக்கூடாது. நில்லுங்கள். நான் சொல்ல போறேன், யோபை காட்டிலும் யோபை போல இரட்டத்தனையான பலன்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இழந்ததை கர்த்தர் 7 மடங்கு தருவார். திருடன் தன் பசியாட்ட திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். ஆனால் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டார், 7 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படும். நான் சொல்றேன், இது தோல்வியாய் முடியாது. உங்க கையை உயர்த்தும் போது உங்களை பார்த்து, இன்னைக்கு நீங்க கடந்து போகிற இந்த துன்பம், உங்க நண்பர்களும் உங்கள் சத்துருக்களும் உங்களை பகைக்கிற இந்த துன்பம் உங்களுக்கு தோல்வியாய் முடியாது. முடிக்கும் போது உன்னை கர்த்தர் தலையல்ல வாலல்ல தலையாக, கீழல்ல மேலாக உன்னை அமர வைக்க வேண்டிய மகத்துவத்தில் அழகு பார்க்காமல் உன்னை கைவிட மாட்டார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். ஹல்லேலூயா. என்னையாக நீங்க மாறணும்னா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது ஒலிவப்பழத்தை சாப்பிட்டா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு. ஆனால் அந்த ஒலிவப்பழம் க்ரஷ் பண்ணப்படும் போது, ஆமேன், அதனுடைய மேலே அழுத்தம் வரும்போது, அதான் ஒலிவட் ப்ரெஸ் என்று சொல்லுகிறார்களே, அது அழுத்தப்படும் போது, when the olive is pressed, அது எவ்வளோ ப்ரெஸ் பண்ணப்படுகிறதோ, எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், ப்ரெஸ் பண்ணப்படுகிறதோ, நீங்கள் எண்ணெயாக மாறிடுவீங்க. அபிஷேகம் வருவதாக வரும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கும் ஊழிய பாதையில் வருகின்ற உண்மையான எண்ணெய்க்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அது பாட்டு பாடும்போது வருகிற ஒரு அபிஷேகம், அதுக்கு ஒரு சின்ன பங்கு. ஆனால் வாழ்க்கையில் பல வருஷம் துன்பப்பட்டும் நீங்கள் நிற்கிறீங்க பாருங்க, அதுலேருந்து வர்ற எண்ணெயே தனி எண்ணெய். அது ஒலிவ எண்ணெய், அது வாழ வைக்கிற எண்ணெய். பாஸ்டர், இந்த துன்பம்லாம் எனக்கு நிறைய இருக்குது, இப்படி சொல்லி முடிச்சிடுறேன். கோதுமை மணிக்கு வெளியில் ஹஸ்க் இருக்கும், அதை அடிக்க தான் வெளியில் இருக்கிற ஹஸ்க்கு உடஞ்சி உள்ளே இருக்கிற கோதுமை மணி கோல்டு மாதிரி வெளியே வருது. இந்த நெருக்கங்கள் உன்னை எதுவும் செய்யாது. வெளியான மனுஷனை உடைச்சிட்டு உள்ளா இருக்கிற கோதுமை மணியை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுறார். வெளியிலிருந்து வந்த நெருக்கங்கள், வெளியிலிருந்து வருகிற துன்பங்கள், அது வெளியான மனுஷனுக்குள்ள இருக்கின்ற பல தன்மைகளை அசைத்து உள்ளான மனுஷனை கர்த்தருக்குள் வேரூன்ற செய்து பரிசுத்தத்திலும் மகத்துவத்திலும் மேன்மையிலும் உறுதிப்பட்டவனாய் உங்களை மாற்றி, இதுவரைக்கும் வெளியிலிருந்தது உள்ள பாதிக்கிற காலம் போய் உள்ள இருக்கிறது வெளியே பாதிக்கும் அளவிற்கு உன் உள் மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளுக்கு நாள் உன் உள்ளான மனிதனை கர்த்தர் வெற்றி உள்ளவனாய் மாற்றி, வெளியிருந்து உன்னை தாக்கின காலம் போய் உள்ள இருக்கிற மகத்துவங்கள் வெளியே கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அது உங்க ஆவியின் மகத்துவங்களை பெரிதாக மாற்றும். உங்களுக்குள் இருக்கின்ற மகிமை வெளிப்படும் காலத்தை நீங்கள் காண்பீர்கள். பாஸ்டர், இந்த துன்பமெல்லாம் கர்த்தர் என்ன தண்டிக்கிறாரா? நான் யோபோடு ஒட்டி சொல்லிடுறேன். யோபு சொன்னார், நான் எந்த தப்பும் பண்ணலை. பைபிள் அப்படி ரெக்கார்ட் பண்ணலை. யோபு சொல்ல, என் பிள்ளைகளும் எந்த தவறும் செய்யவில்லை. நான் சாத்தானையும் இப்போ குற்றம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இது தண்டனை கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? This is not punitive. This is not God punishing me, but this is God crushing me to bring the best out of me. என் சத்தத்தை கேட்கிற துன்ப பாதையில் போகிற என் ஜனங்களை பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் பல்ல கடிச்சு நில்லுங்க. நீங்கள் வெளியே வரும்போது உள்ளே இருந்த நிலையில் அல்ல, நெருப்பின் வாசனை கூட இல்லாதவர்களாய், கோதுமை மணியைப் போல, பொன்னை போல, திராட்சை ரசத்தை போல, ஒலிவ எண்ணெயைப் போல உங்களை கர்த்தர் பலருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி, உங்களை சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணி, உங்களை பேசின தீமையான நண்பர்கள் மீண்டும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை பேசும் நண்பர்களாய் மாற்றி உங்களோடு அமர்ந்திருக்க செய்கிற பாக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். கலங்காதே, சோர்ந்திடாதே,
பயந்திராதே. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? ரிமூவ் that outward man. அந்த அவுட்வர்ட் மேனுடைய பல தன்மைகளும் மாற்றம் எனக்கு வேண்டும். உங்க மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமே. let your glory be revealed in my life என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு நம்ம கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்போம். பாஸ்டர் நெருக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அவுட்டர் மேனை பிரஸ் பண்றார். ஆமென். வெளியான மனுஷனை கர்த்தர் கொஞ்சம் நெருக்கிறார். ஏன்னா உன் உள் மகிமை வெளிப்பட வேண்டும். எத்தனை நம்புறீங்க? நீங்க பயங்கரமான விசுவாசிங்களா இருப்பீங்க. தேவ சித்தத்திற்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீர்கள்? சத்ரு ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவான். கையை கொஞ்சம் உயர்த்திருங்களேன். ஒரு டிரெக்ஷன்ல அவன் வருவான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு 7 வாசலை திறப்பார். ஒரு பக்கத்துல உன்னை நெருக்குவான், கர்த்தர் 7 பக்கத்துல வாசலை திறப்புவாரு. இவ்வளோ நெருக்கம்னு கலங்குவீங்க, ஒரு பதில் இல்லையான்னு கர்த்தர் 7 விதத்தில் சொல்யூஷன் தருவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பட் ரிஃபைனிங் இஸ் a process in the life of a believer. ஒரு உண்மையான பக்தன் வாழ்க்கையில் சுத்தமாக்கும் தன்மைகளில் கர்த்தர் நம்மை சில கிரஷிங் பேத்தில் நடத்தும் போது சோராமல் நில்லுங்கள். இத்தனை வருஷம் நின்றுட்டீங்கள, 28 வருஷம் ஊழியத்தில் நின்றுட்டீங்கள, எவ்வளோ பாடுகள். ஓடிடலாமான்னு யோசித்த நேரத்தில் அழுதுட்டு வேணா செத்தா சாவரேன்னு ஊழியப்பாதையில் நின்ற தேவ பிள்ளையே, தேவ ஊழிக்காரரே, என் சத்தத்தை கேட்கிற என் சபை விசுவாசிகளே, மக்களே, இன்னும் கொஞ்சம் நில்லுங்க. தேவன் காரணமின்றி அனுமதிக்காத தெய்வம். தாவீதோடு சேர்ந்து சொல்லுவோம், it is good that I am suffering because it is in my suffering that my attention is turned to the decrees of God. இன்னும் வெளிப்பாடுகளும் இன்னும் வசன ஆழங்களும் கிடைக்கிற ஒரே இடம் எனக்கு வேறெங்கும் அல்ல, என் கஷ்டப்பாதைகள், துன்பப்பாதையில் கர்த்தர் நோக்கி பார்ப்பேன். Shall we stand in the presence of God? Let's open up our hearts. நம்ம எல்லாரும் கஷ்டத்தினுடைய கடந்து வந்திருக்கிறோம். தீமைகளை கண்ட நாட்கள், இதுக்கு மேல ஒரு நாள் வாழ முடியுமான்னு யோசித்த நாட்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த ஜோபை பத்தி ஒரு செகண்ட் பார்ட் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குதுன்னு கேட்கறத காட்டிலும், what are you doing, why are you doing என்று கேட்பதை காட்டிலும், in my life, in this hardship, in this suffering, what are you doing என்ற கேள்வி கேட்டுக்கொண்டு just go through it. சிலருக்கு இன்னும் 7 நாட்கள், சிலருக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள். கர்த்தர் எல்லா நாளும் உன்னை சோதனையில் வைக்க மாட்டார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றே. எல்லாரும் கையை உயர்த்தி, தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். கையை உயர்த்தி சொல்லுமா, பொன்னை போல குடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல குடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. என்னை உடைத்து உருவாக்கும் என் தெய்வமே, உமக்குத்தான் ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. We worship you, O Lord, we adore you, O
worship you, O Lord. We adore you, O Lord. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கரம் உயர்த்தி ஒரு குரலாக கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். என்னை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கரங்களை உயர்த்தி ஆஹா எஸ் Let your glory be revealed through us. This crushing is not punitive. இந்த கஷ்டம் தண்டனை அல்ல. இந்த கஷ்டம் with the solution, பதிலோடு கூட, எதிர்காலத்தோடு கூட, டெஸ்டினியோடு கூட, லட்சியக்கரையோடு கூட, இன்டென்ஷனலாக உன் வாழ்க்கையின் மகத்துவங்கள் வெளிப்பட, இன்னும் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள திரையின் கனம் குறைந்து இன்னும் அவரை பார்க்க கர்த்தர் அனுமதிக்கப்பட்ட, ஆர்கஸ்ட்ரேட்டட் பண்ணப்பட்ட சில துன்பங்களை தவிர இதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். இதன் முடிவு யாருக்கும் சாதகமாய் இருக்காது. இது உங்களுக்கு சாதகமாய் முடியும். எல்லாம் முடியும் போது கணக்கு சரியா முடியும். எல்லாம் முடியும் போது உங்க தலை மேலதான் இருக்கும். உங்களை அழைத்தவர் கைவிடுவாரோ? கர்த்தர் பெரியவர். தேவ திட்டங்கள் நிலையானவைகள், நித்தியமானவைகள், நித்திய நோக்கத்தோடு அனுமதிக்கப்பட்டவைகள். ஹோல்ட் ஆன், சோர்ந்து போகாத. டோன்ட் பிரேக், டோன்ட் ஃபால் அபார்ட், டோன்ட் த்ரோ இன் தி டவல், டோன்ட் கிவ் அப், பிகாஸ் மை காட் வில் டேக் குட் கேர் ஆஃப் யூ. உன்னை மீண்டும் இரட்டத்தனையின் மகத்துவங்கள் அழகு பார்ப்பார். உன்னை கைவிடாமல் கர்த்தர் காத்துக் கொள்வார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் கிட்ட நான் சேரணுமே. டேடி, சத்தம் கேட்ட நிறைய பேர் போகிற பாதையில் கடினங்களை கண்டு கலங்கியும் உடைஞ்சும் போயிருக்காங்கப்பா. இந்த செய்திக்கு பின்னாடி நான் வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அவங்கள உருவாக்கி வணைந்து உம்முடைய திட்டத்திலிருந்து போகிற இந்த பாதையில் இருக்கிற கஷ்டங்களை கண்டு கலங்காமல் அதுக்கு மேல தலையை தூக்கி சிரசெடுத்து பார்த்து உங்க பிரமாணங்கள் இன்னவைகள் என்று அறிந்து கொண்டு மகத்துவத்தை நோக்கி லட்சியக்கரை சேர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க என்று வேண்டி ஜெபித்து உங்க திருப்பாதத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், அவருடைய பாதுகாப்பு, வழி நடத்தல், நிறைவு, மகத்துவம், அனுகிரகம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், இந்த சத்தத்தை கேட்ட தேவ ஜனங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து இருப்பதாக.